ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். வாழ்வின் அழைப்பும் மரணத்தின் அழைப்பும் தவிர்க்க முடியாதவை. ஆனால் எல்லாவற்றிலும் மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இறைவனின் அழைப்பாகும். இறைவனுக்கு உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் மிக அதிக ஒருமுகப்பாட்டுடன் அழியுங்கள். நேரத்தை பற்றிய உணர்வு நிலையை மறந்துவிடுங்கள். எல்லா நாட்களையும் விட இன்று வாழ்வில் எதையும் விட அதிகமாக நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்கள் என்று அவனுக்கு காட்ட நீங்கள் உங்களது ஆன்மாவின் முழு வலிமையையும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லா கொடைகளையும் வழங்கும் தெய்வீக கொடையாளியை அவனது எல்லா கொடைகளுக்கும் மேலாக நேசிப்பீர்களாக. நீங்கள் எப்போதும் அதிகரித்து வரும் தீவிரத்துடன் உங்களது பக்தியை தொடர்ந்து சமர்ப்பித்தால் நீங்கள் முன்பு ஒருபோதும் அனுபவித்திராத இறைவனின் இருப்பை இன்று காண்பீர்கள் மற்றும் உணர்வீர்கள். நாம் அனைவரும் காலத்தையும் இடத்தையும் மறந்து நமது இருப்பின் உணர்வு நிலையை விரிவாக்குவோமாக. அமைதி மற்றும் ஆனந்தத்துடன் நிறைந்திருங்கள். ஆனந்தமே இறைவனது இருப்பின் சான்று. நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யும் போது உங்கள் ஆன்மாவின் மேல் ஒரு ஆழ்ந்த ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தை உணருங்கள். நீங்கள் கவனம் எனும் கோடாரியால் அமைதியின்மை எனும் பாறைகளுக்கிடையில் தோண்டினால் கிருஷ்ண உணர்வு நிலை கூடஸ்த சைத்தன்யம் எனும் ரத்தினத்தை கண்டு கொள்வீர்கள். நீங்கள் வெற்றி பெறும் அந்நாள் இந்நாளாகவே இருக்கலாம். உங்களுக்கு இந்நாள் தடப்பொருள் உலகிலிருந்து இறைவனிடத்தில் மகத்தான ஆனந்தம் மற்றும் விடுதலைக்கு திரும்புவதற்கான சிறப்பு வாய்ந்த விடியலாக இருக்கலாம். நாம் அனைவரும் இறைவனில் வீடு பேற்றை உணர உங்களது அனைத்து வல்லமை மற்றும் ஆன்மாவுடன் உங்களது அனைத்து அன்புடன் உள் ஆர்வத்தில் இணையுங்கள். உள்ளங்கைகளை ஒன்று சேர்த்தபடி இதயத்தின் மீது வைத்து சொல்லுங்கள், பிரணாம். இப்போது என்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். மகத்தான இறைவனுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். பகவான் கிருஷ்ணா, மகாவதார் பாபாஜி, லாஹிரி மகாஸ்ரய, ஸ்ரீ யுக்தேஸ்வர், நமது குரு ஆசான், அனைத்து சமய ஞானிகள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ள கிருஷ்ண உணர்வு நிலைக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ஓம் ஓம் ஓம். தெய்வ தந்தையே, எமது உடல்களை கிருஷ்ண உணர்வு நிலையால் எழுச்சியூட்டுங்கள். எமது மனங்களை கிருஷ்ண உணர்வு நிலையால் எழுச்சியூட்டுங்கள். எமது ஆன்மாக்களை கிருஷ்ண உணர்வு நிலையால் செறிவூட்டுங்கள். நாம் இந்த பிரார்த்தனையை உலகிற்கு அனுப்புகிறோம். அதாவது கிருஷ்ண உணர்வு நிலையுடன் ஒன்றுபடுவதன் மூலம் இன்று நாம் கொண்டாடுவதைப் போல வருடந்தோறும் கொண்டாடப்படும். நாம் எங்கு சென்றாலும் இந்நாளை பற்றி பேசுவோம். ஓம் சாந்தி. ஓம். உங்களின் தியானம் அலைபாயும் எண்ணங்களின் ஒரு மறதியாக அல்லாமல் ஒரு கவனமான இறைவனிடம் தொடர்ந்து அதிகரிக்கும் பக்தியாக, பரமாத்மாவுடனான தொடர்பிலிருந்து எழும் ஒரு ஆழ்ந்த ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பொருளுக்காக தீவிரமாக நீங்கள் ஆசைப்பட்டவாறு அதே ஏக்கத்துடன் அக அமைதியில் இறைவனின் தரிசனத்தை மீண்டும் மீண்டும் மன்றாடி வேண்டுங்கள். அந்த மிகவும் அவசர ஆசையுடன் அவன் உங்களுக்கு வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்தனை செய்து கூறுங்கள். உங்கள் சிந்தனைகள் இங்கும் அங்கும் எப்படி ஓடினாலும் சரி, அதை கவனிக்காதீர்கள். இடையறாத பிரார்த்தனையுடன் இறைவனிடம் உங்கள் மனதை திரும்ப கொண்டு வாருங்கள். உன் தரிசனம் தருவாய். என்னிடம் வா, என்னிடம் வா. இறைவா, நீ எனக்கு காட்சி அளிப்பாய். உன் தரிசனம் தருவாய். என்னிடம் வா. உங்கள் மனதின் ஒருமுகப்பாடு இறைவனின் சாநித்தியம் எனும் பெருங்கடலை நோக்கி செல்கையில் பெருமளவு திரளும் வெள்ளம் போல இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உங்களது தனியா ஆர்வத்தை அதிகரியுங்கள். நாங்கள் உனது நிரந்தரத்தின் தாமரை பாதங்களில் தலை வணங்குகிறோம். ஓ பரம்பொருளை, உன் தரிசனம் தருவாய். ஒரு தியான நேரம் தொடர்ந்தது. பரமஹம்சர் மீண்டும் பேசிய பொழுது பின்வரும் உண்மை கதையுடன் துவங்கினார். ஒரு லோகாயதவாத மருத்துவர் ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட மகானை ஒரு சில விஷயங்களில் சரிபடுத்த போவதாக எண்ணிக்கொண்டு அவரை தேடி சென்றார்.
அந்த மகானின் ஆசிரமத்தை நோக்கி அவர் நடக்கையில், நான் மட்டும் அந்த மகனை பார்க்க முடிந்தால் நான் அவர் காதை திருகி உலகம்மை இறைவன் பொய் என்று காட்டுவேன் என எண்ணிக்கொண்டிருந்தார். மருத்துவர் இதை சிந்தித்து கொண்டிருந்த போது மகானின் ஒரு சீடர் அவரிடம் ஓடி வந்து சொன்னார், எனது குருவின் காதை திருகி இறைவன் பொய்யானவன் என்று அவருக்கு பாடம் புகட்ட போகிற மருத்துவரை அவர் காண விளைகிறார். மருத்துவர் வியப்பால் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்தார். ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்க கண்ட மகானை அடைந்த போது அவர் சொன்னார், முதல் முறையாக நான் தவறுக்கு வருந்துகிறேன். என்னை பற்றி உங்களிடம் கூறியவர் இறைவன் என்று நான் உணர்கிறேன். உங்களிடம் பேசும் இந்த இறைவனை நான் எப்போதாவது சந்திப்பேனா என்று தயவு செய்து எனக்கு கூறுங்கள். உன் வாழ்வில் இருமுறை மகான் பதிலளித்தார். பகலும் இரவும் நீ உள்ளார்ந்து இறைவனை வழிபட்டாள். ஆனால் மனம் அழைப்பாகிறதே, மருத்துவர் ஆட்சேபித்தார். எத்தனை முறை மனம் அழைப்பாகிறது என்பது ஒரு பொருட்டல்ல, மகான் பதிலளித்தார். நீ மீண்டும் மீண்டும் இறைவனை வழிபட்டால் அவன் பதிலளிப்பான். இது நடந்து 1 மாதத்திற்கு பின் மருத்துவருடைய சகோதரனது மனைவி மிகவும் நோயுற்றாள். அவளுக்கு சிகிச்சை அளித்த இயற்கை மருத்துவர் அவள் மீண்டெழுவது என்பது புதிய திராட்சை பழங்களை அவள் சாப்பிடுவதை பொறுத்தே இருக்கிறது என்று ஆலோசனை கூறினார். ஆனால் அது அப்பழம் கிடைக்கும் பருவமல்ல. அவளது மைத்துனரான மருத்துவர் இதை கேட்டபோது, இறைவன் தனது பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்ப்பான் என்று கூறிய மகானின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். அவர் தனது சகோதரனிடம் மென்குரலில் கூறினார், நான் கொஞ்சம் திராட்சைகளை வாங்கி வருவேன். மருத்துவர் ஒரு பணியாளரை கடைகளுக்கு அனுப்பினார். ஆனால் அங்கே திராட்சை பழங்களே இல்லை. ஆகவே மருத்துவர் அந்த அரிய பழம் சிறிது கிடைப்பதற்கான ஒரு வழிக்காக பிரார்த்தனை செய்தார். பகலும் மாலையும் கடந்தது. நடு இரவில் கதவு தட்டப்படும் ஓசையை கேட்டு அவர் அதை திறக்க சென்றார். அங்கே ஒருவர் ஒரு கூடை திராட்சையுடன் நின்றிருந்தார். திகைப்படைந்த மருத்துவர் அவரிடம் விசாரித்தார், என் முதலாளி இப்பழத்தை உங்களுக்கு அனுப்பினார். அந்நியர் பதிலளித்தார். மறுநாள் காலை பணியாளரின் முதலாளி கூப்பிட்டு விளக்கினார். சென்ற இரவு 10 மணி அளவில் நான் படுக்கைக்கு சென்று விட்டிருந்தேன். அப்போது நான் அகக்காட்சியில் நீங்கள் திராட்சைக்காக புலம்பிக் கொண்டிருந்ததை கண்டேன். என் மனைவியும் நானும் இப்பழம் விளையும் வடக்கு பகுதியிலிருந்து இப்போதுதான் திரும்பியிருந்தோம். மேலும் எங்களுடன் கொஞ்சம் பழம் கொண்டு வந்திருந்தோம். நீங்கள் இப்பழத்திற்காக புலம்புவதை மீண்டும் மீண்டும் நான் கண்டேன். இறுதியில் ஒரு பேரொளி தோன்றியது மற்றும் தெய்வீக குரல் மருத்துவரிடம் அந்த திராட்சைகளை எடுத்து செல் என சொல்ல கேட்டேன். நான் எழுந்தேன். ஆனால் பின்னர் அனைத்தையும் நான் கற்பனை செய்திருக்க வேண்டும் என்றெண்ணி படுக்கைக்கு திரும்ப சென்றேன். ஆனால் நான் அரை தூக்கத்தில் இருந்தாலும் இன்னும் அப்பேரொழியும் அத்தெய்வீக குரலும் என்னை தொந்தரவு செய்தன. சிறிது நேரத்திற்கு பின் என் மனைவி புரளும் ஓசையால் நான் விழிப்பூற்றேன். அவளும் அப்பேரொழியை பார்த்ததாகவும் ஒரு தெய்வீக குரல் எங்களுடைய திராட்சையை உங்களுக்கு அனுப்பும்படி அவரிடம் கூற கேட்டதாகவும் என்னிடம் கூறினாள். அதனால் உங்களுக்கு அவற்றை என் பணியாள் மூலம் கொடுத்து அனுப்பினேன். இவ்வாறு இறைவன் பழத்தை அனுப்பியிருந்தான் என்று மருத்துவர் அறிந்தார். அவர் தனது சகோதரனின் மனைவியிடம் திராட்சையை எடுத்து சென்றார். அவள் அந்த அருளப்பட்ட பழத்தின் உதவியுடன் விரைவாக உடல் நலம் அடைந்தாள். இக்கதையை மருத்துவரே என்னிடம் கூறினார். அவ் அனுபவம் அவர் வாழ்க்கையை மாற்றியிருந்தது. எனினும் அவ்வித அனுபவங்களுக்காகவே ஒருவர் இறைவனை நாடக்கூடாது. அதிசய நிகழ்வுகளுக்கான ஒரு ஆசை இருக்கும் வரையில் இறைவன் தானே வரமாட்டான். உங்கள் இதயத்தில் இருப்பது என்ன என்று, உங்கள் ஆன்மா என்ன எண்ணுகிறது என்று ஒருவருக்கும் தெரிய வேண்டாம். உள்முகமாக நீங்கள் அவனது தரிசனத்திற்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அவன் வருவான். மற்ற எல்லா நாட்களுக்கும் மேலாக அவனை வரவேற்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நாள் இதுவே. கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள். நீங்கள் மட்டும் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்வின் தலை சிறந்த நாள் இதுவாக இருக்க முடியும். நீங்கள் உலக இன்பங்களின் நினைவில் எத்தனை காலத்தை கடத்திவிட்டீர்கள். இன்று உங்கள் முழு இதயத்துடன் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களின் பக்தி எனும் பூச்செண்டை இறைவனுக்கு வழங்க உங்களுக்கு எப்போதும் கிடைத்திருப்பதை விட தலை சிறந்த வாய்ப்பு இதுவே. பெரும்பாலும் நான் சிறிதும் எதிர்பார்த்திராத பொழுது இறைவன் வந்திருக்கிறான். பலமுறை நான் என்சினடிஸில் கடற்கரையோரம் நடந்து கொண்டிருக்கையில் அவன் வந்திருக்கிறான். புனித பிரான்சிஸ் மற்றும் மகான்கள் வந்திருக்கின்றனர். இப்போதும் கூட இங்கு அவர்கள் அனைவரும் உங்களுடன் இருக்கின்றனர். சூட்சும சொர்க்கம் இவ்வுலகின் ஸ்தூல் அதிர்வுகளுக்கு சற்றே பின்னர் இருக்கிறது. நேற்றிரவு அன்பிற்குரிய சேவாதேவியின் ஆன்மா ஒரு முழுமையான சூட்சும வடிவில் என்னிடம் வந்து சொன்னார்.
நீங்கள் இன்று பெற்றுக்கொண்டிருக்கும் இவ்வகையான இறை தொடர்பை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டுமென்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் இதயம் அத்தனை நன்றியுடன் இருக்கிறது. அது அவனுடைய அன்பால் பொங்கி வழிகிறது. இவ்வாழ்வில் நான் விரும்பிய எல்லாவற்றையும் அவன் எனக்கு அளித்துள்ளான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் தன்னையே தந்தருளிருக்கிறான். எத்தகைய நன்றியை நான் உணர்ந்திருக்கிறேன். என் இதயத்தில் கண்ணாமூச்சி விளையாடைய அவன் இப்போது எவ்வேளையிலும் அருகிலேயே இருக்கிறான். அவன் சாகசத்துடன் மெய்யென தோன்றும் அனைத்து உருவங்களுக்கு பின் மறைந்து கொண்டிருக்கிறான். அவன் உங்களுக்காக காத்து கொண்டு அங்கே இருக்கிறான். வேதனையின் ஊடாக அல்லலுற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அவனிடம் விரையுங்கள். பேரன்பன் காத்து கொண்டிருக்கிறான். அவனது கரங்கள் உங்களை வரவேற்க, உங்களை ஆன்மீகமயமாக்க மற்றும் அழிவற்றவர்களாக ஆக்க தயார் நிலையில் இருக்கின்றன. உங்களை துரத்தும் மரணம் அல்லது நோய் எனும் புலி அறியாமை எனும் கனவில் மட்டுமே உள்ளது. உங்கள் இதயத்தில் உண்மையாக இருங்கள். இறைவனுக்கான உங்களது பக்தியை மற்றவர்கள் முன் விளம்பரம் செய்யாதீர்கள். நேர்மையாக இருங்கள். ஒருமுகப்பட்டிருங்கள். இன்றைய தியானத்தில் உங்கள் முயற்சியில் பிடிவாதமாக இருங்கள். ஏனெனில் சர்வ வல்லமை மிக்கவன் நம்முடன் இருக்கிறான். தெய்வ தந்தையே, தெய்வ அன்னையே, நண்பனே, பேரன்பிற்குரிய இறைவா, அற்பத்தனமானவற்றின் மீது நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உன்னை வழிபடவும் எங்கள் நன்றியுணர்வை காட்டவும் இங்கிருக்கிறோம் என்று நாங்கள் உங்களுக்கு எங்கள் இதயத்திலிருந்து நன்றி கூறுகிறோம். தொடரும். ஓம்.